எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 10ஆம் தேதி மதுரையில் விராதனூர் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது. பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், அவர்கள் உரிமைக்காக பேசுவோம். ஆடும் மாடும் நம் செல்வங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம். பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். அவர்களுக்காக, அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம். மதுரையில் விராதனூரில் வருகிற ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக 5 மணிக்கு என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இதையே அழைப்பாக ஏற்று கூடுவோம். நன்றி, வணக்கம். மாலை மதி உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விக்கி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மானாமதுரை பக்கத்துல மிளகனூருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க 4 தலைமுறைக்கு மேல கிடை மாடுகளை மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க திரு மணிகண்டன் ஐயாவையும் திரு ராமகிருஷ்ணன் ஐயாவையும் சந்திக்க தாங்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பெயர் சொல்லுங்கய்யா. என் பேர் ராமகிருஷ்ணன். அண்ணே உங்க பேருங்கண்ணே? என் பேர் மணிகண்டன். சரிங்கண்ணே. சொந்த ஊர் கட்டிக்கலாம். சரி. ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்ப மேய்ச்சல் சமூக நிலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பிரிச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல எப்படிலாம் பிரிச்சிருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் அங்க நிலங்கள்லாம் இருந்துச்சுங்க? அதாவது மேய்ச்சல் நிலம் வந்து கிராமங்களில் நிறைய இடத்துல இருக்குது. அதாவது எங்கள் பகுதிகளில் வந்து அரிமண்டம், அன்னவாசல், கல்குறிச்சி, செய்களத்தூர், இப்படி இந்த பகுதிகளில் இருக்குது. இங்கே மிளகனூரில் இருக்குது இந்த கூட்டு பண்ணை காடுன்னு சொல்லி, அதெல்லாம் பெரும்போக்குத்தேன். இங்கே நிறையா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும், 10-20 ஏக்கர் தேரம். இப்படி இடங்கள்லாம் இப்போ ஒரு தனியார் ஒரு ஆக்கிரமிப்பில் அது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் மீட்டி கொடுத்தா இங்கே உள்ள விவசாயிகளோட வச்சுருக்க ஆடு மாடு அனைத்தும் அதுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு சௌகரியமாகவும் இருக்கும். இந்த கம்மாயலில் வந்து இப்போ மீன் குத்தகைன்னு விட்டு தண்ணி வண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அது தவிர்க்கணும். அந்த மக்கள் மீன் கம்மாயை அழிய விட்டு பிடிச்சி அவங்க சாப்பிட்டா அது உடம்புகளுக்கும் அவங்க நல்லது. நாட்டு மீன் வந்து அப்படி இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு விட்டு குத்தகைண்டு விட்டு ஆடு மாடு கிட்டத்தில் போடுறாங்கல்ல, தண்ணியை பூரா வெளியேற்றி விட்றாங்க. அது எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இதே போல் இந்த தைல மரம் நட்டு ஒரு 2000 ஏக்கரு நம்ம சிப்காட்டில் மானாமதுரையில் இருக்குது. அது எல்லாம் அரசு மீட்டி தந்தால், அது அரசு தான் போட்டிருக்கு ஃபாரஸ்ட்டு, அதை நீக்கி கொடுத்தா இங்கே இந்த பகுதியில் உள்ள ஆடு மாடு கூட ஐப்பசி காத்தியெல்லாம் மழை காலங்களில் போய் அதில் மேய்ச்சக்கொள்ள ஒரு சௌகரியமாகவும் இருக்கும். அதை சிவகங்கையிலையும் இருக்குது. இப்படி எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி மேய்ச்சத்தலம்ங்கிறதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அரசும் எடுத்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டு கண்டு போடுறதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள ஆடு மாடுக்காரவங்க விவசாயிகள் இவங்களுடைய ஒப்புதலோடு அந்த கண்டு நடனம். அது எல்லாம் யார்ட்டையும் கேட்குறது கிடையாது. அது அவங்களாம் ஃபாரஸ்ட் கண்டை போட்டுக்கிட்டு இதில் வராத, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அரசே தடுத்துக்கிட்டு. அரசு இது பண்ணுன்னா ஆடு மாடு எப்படி வச்சு கலாச்சியம் பண்ணுறது? பொதுவாகவே விவசாயி மாடு ஆடு இதுகெல்லாம் வச்சுருந்தா தான் அந்த விவசாயம் பண்ண முடியும். இயற்கை உரம் அன்றைக்கெல்லாம் இந்த மக்களுக்கு நோய்வு கிடையாது. இன்றைக்கி வேணா சடக்கண்ட முன்னே பூரா ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா பூரா விஷம், பூரா அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு லோனை கொடுத்து மானியத்தை கொடுத்து அவன் சம்பாதிக்கிறான். இந்த விவசாயிகளுக்கு ஒரு சலுகை கிடையாது, கவர்மெண்ட்லேயும் இல்லை. இந்த அதே போல் ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த கிடை ஆடு கிடை மாடு இது வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு தனி வாரி அமைக்கணும் அரசு. அப்படி இருந்தால் தான் இதை இன்னமும் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் விரதநல்லூரில். அதுக்கு தலைமை தாங்கிறாரு சீமான். எல்லா விவசாயிகளும், சல்லிக்கட்டு ஆர்வலர்களும், பொதுமக்கள், மாணவர் மாணவிய எல்லாம் விரும்பி எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த மாநாட்டை சிறப்பித்து தருமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆனால் இப்போ இந்த மிளகனூரில் கிடை மாடுகள் போட்டிருக்கீங்க. சரி. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ மாடுகள் கிடக்கும்? இப்போ வந்து ஒரு 1000 மாடு இப்போ இருக்குது. 1000 மாடு. இப்போ 1000 மாடு மேய்ச்சல்கள் எவ்வளோ தேவைப்படும்ண்ணே? இப்போ 1000 மாட்டுக்கு எப்படி போனாலும் இந்த பகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5000 ஏக்கராது தேவைப்படும் 1000 மாட்டுக்கு. ஆமாம். ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க? இல்லை, ஒரு நாளைக்கு போல் ஒரு 10 நாளைக்கு விற்கிடுவீங்களே, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500 ஏக்கரில் அப்படி மேய்ஞ்சி பரவலாக வந்துச்சுண்டா அந்த மாட்டுகளுக்கு. ஏன்டா வீட்டில் வளர்க்குற மாட்டுக்கு இந்த இது வந்து கால்நடையாக சும்மா தர்றது அதுகளுக்கு வகுறு நிறையணும்ல. அந்த மாதிரி கிடக்க அந்த கம்மா காட்டுகளில் மேய்ஞ்சாத்தான் நல்லா இருக்கும். அதை வந்து இப்போ தடுக்கிறாங்க. ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருந்து தடுக்கிறாங்க. இப்போ இங்கே 1000 மாடு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போய் மேய்க்கிறீங்க? சாயங்காலம் எவ்வளவு தூரத்து இருந்து வரீங்க? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இங்க இருந்து போகுது 7 கிலோமீட்டர் போகும். அப் அண்ட் டவுன் 7 14 கிலோமீட்டர் போய் வந்தாத்தான் அந்த மாடு வந்து சும்மா கடையில் கிடக்கும். இல்லைன்ட்டு அது வந்து சுற்றிக்கிட்டே தான் தெரியும். அப் அண்ட் டவுன் 7 கிலோமீட்டர் போயிட்டு வரும். இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா மாடுகளை கூப்பிட்டுக்கு எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுப்பாங்க. ஆமாம். அப்போ எப்படி இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு இந்த உரம் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ முன்னாடி இருந்தவர்கள்லாம் முன்னோர்கள்லாம் கொடுத்து கிட மாடை வர வச்சு அவங்க கடையில் வந்து பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சு மாடு மேய்க்கிறவங்களுக்கு போகிற கீதாரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு மரியாதை ஆடை எடுத்து கொடுத்து மரியாதை செஞ்சாங்க. அப்போல்லாம் அப்படி இருந்துச்சா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கிடமாடு வந்துட்டாலே ரோட்டில் போகிறவங்களாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. வண்டி பஸ்ஸு வந்தாலும் நிப்பாட்டிடுவாங்க, மாடு போகட்டும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதனுடைய இதுகள்லாம் ரொம்ப கலாச்சாரமே அழிஞ்சிக்கிட்டு வருது. வீட்டி கூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்கா? இப்போ இருக்கு. பாரம்பரியமாக மாடு வச்சிருந்த ஊர்கள்லாம் இன்னும் இருக்குது. மாட்டுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குது. மானங்கத்தை, வல்லறந்த, புலிக்குளம், கட்டிக்குளம், மிளகனூர் இதுகளில் பூராமே மாடுகள் பூராமே நிரம்ப இருந்தது. ஆமாம். இப்போ அந்த இடங்கள் வசதி இல்லாததுனால மாடுகள்லாம் நாளடைவில் பூரா அழிஞ்சிருச்சு. இப்போ தான் உருவாகி இருக்குங்க. இப்போ இந்த 1000 மாடுகளில் பார்த்தீங்கன்னா மானாமதுரை பக்கத்தில் மிளகனூரில் போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ விவசாயம் நடக்கலை, தரிசா கிடக்கு இப்போதைக்கு. ஆமாம். இப்போ விவசாயம் நடக்கையில் எங்கே போவீங்க? விவசாயம் நடக்கையில் ஆரம்ப ஜேசி அப்படின்னு கேட்டால் வத்திராதிருப்பு மலை, ராசபாளையம் மலைக்காடு, சிறுபுலத்தூர் இதுகளில் தான் மாடு மூச்சாரி மலைக்காட்டில் ஃப்ரீயாக மேய்ஞ்சி வந்துச்சு. இப்போ வந்து அந்த மலைகளில் பூராமே வந்து பூரா கம்பி வேலையை பிடிச்சி மாடுகள் போகிறதுக்கு எந்த விதமான தடை என்னென்ன எந்த அளவுக்கு தடை செய்யணுமோ அவங்க ஃபாரஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாடுகளை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக, மேய்ச்சலுக்கு இடம் இல்லாமல் இந்த மழை தண்ணி காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. கம்மாயில் தண்ணி வந்துடும், விவசாயங்க வயக்காடு தண்ணி வந்துடும். அப்போ வந்து இந்த மாடு அங்கே தான் போகும். இப்போ அதுக்கு அரசு கொஞ்சம் நல்லா அந்த மலங்காட்டில் போய் மேய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, இப்போ வந்து சமவெளியில் மேய்ச்சிருக்கீங்க. சமவெளியில் மேய்க்கல உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை மலையில் போய் மேய்க்கிறது நல்லா இருக்குமா, இல்லை சிரமமாக இருக்குமா? அதை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. அதாவது சமவெளியில் இப்போ கோடை காலங்களில் சௌகரியமாக இருக்கும். மழை காலங்களில் விவசாயிட்ட இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து மலைங்காடு தான் எங்களுக்கு சௌகரியம். மலைங்காட்டுக்கு போய் வந்தாலே இந்த மாட்டுக்கு நோய் இருக்காது. பல மூலிகை செடிகள் சாப்பிட்றதுனால இருக்கும். அந்த காட்டு தீ பிடிக்கிறதுல இப்போ மலையில் அதுக்கெல்லாம் தவிர்த்துரும். ஏன்னா அந்த பிள்ளைகளை பூரா மாடு மேய்ஞ்சிருது. மேய்ஞ்ச பிற்பாடு மறுபடியும் தலையிற போது அந்த காட்டு தீ பிடிக்கிறதுக்கெல்லாம் அது வழி இல்லை. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்து அவங்க சில தவறுகள் நடக்கலாம். அதுகளெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய அதிகாரிகள் வந்தால் கேட்டுருவாங்க. கேட்டால் மாடு மேய்க்கிறவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம், சேத்தூர், வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, நாங்கள் வாசநல்லூர், புளியங்குடி வரையில் நாங்கள் ஏற்கனவே மாடு மேய்ச்சிருக்கிறோம். இன்றைக்கி அந்த இடம் உண்டு. அங்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு. கீழே கொஞ்சம் வெளிங்காடு கிடந்துச்சு. இப்போ பூரா தோப்புகள் ஆகிட்டாங்க விவசாயிகள். இப்போ மலையில் போனாத்தான் அந்த மலையில் போகிறதுக்கு எங்களுக்கு முக்கிய அனுமதி வேணும். ஐபிஎஸ் 4 மாத பொழுது அங்கே தான் போகணும். அதுதான் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இங்கிட்டு சிவகாட்டுகளில் இருந்தெல்லாம் இப்போ சிவகாடுகளும் அதாவது வாங்கி வேலியில் போட்டு நெருக்கிட்டாங்க. அதனால் நீ போகிற காலங்களில் அதை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்து இந்த தடையை நீக்கி அந்த மலைப்பாசு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த பொருள்களையும் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அது ஒரு ஆரோக்கியமாகவும் மாடுகளும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே கீழே சமவெளியில் பார்த்தீங்கன்னா 7-14 கிலோமீட்டர் சொன்னீங்களா? ஆமாம். மலையில் எத்தனை கிலோமீட்டர் போய் மேய்ப்பீங்க? மேலே போய் மேய்ச்சிருக்கீங்களா? மலையில் மேய்ச்சிருக்கோம். மலையில் வந்து அதுக்கு தக்கன சமவெளி இருக்கு. அது வந்து பெரும்பாலும் செடி கொடி மழை காலத்தில் நல்லா அடர்ந்து கிடக்கும். அதுகளை மேய்ச்சி
நல்லா இது அது மாட்டுக்கு தகுந்த இடம் அங்கே இருக்குது. ஐயா நீங்கள் சொல்லுங்க, இப்போ மலையில் எப்படி போய் நீங்கள் மேய்ச்சிருக்கீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களுக்கு வயசு எத்தனை இன்னைக்கு? இப்போ எனக்கு 62 வயசு. 62 வயசு. நீங்கள் சின்ன வயசாக இருக்க போய் மேய்ச்சிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ஒரு 18-20 வயசுக்குள்ளே நாங்கள் மாட்டுக்கு போய் அந்த மறக்க முடியாத அனுபவத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அன்னைக்கு மலைப்பாசம் எடுத்து மலையில் பாதைகள் இருக்கும். மலைப்பாசனம் அது எப்படிங்க? ஒரு மாட்டுக்கு அப்போ வந்து 3000 ரூபா போட்டோம். கடைசியில் 5, 6 ரூபா 50 வயசா வரல நாங்கள் போட்டு ஒரு கிடைக்க ஒரு மாட்டுக்கு அது மாதிரி போட்டு நாங்கள் ஒரு வயக்காட்டுக்கு ரசீது போடுறது மாதிரி அதில் மேய்க்கிறதுக்கு அனுமதி. அது வந்து வருஷத்துக்கு அது நாங்கள் இருக்கிறது ஒரு 4 மாதம் தான். அந்த மலைப்பாசுங்கிறது வந்து வருஷ பாசு தான். அது அந்த 6 ரூபா 50 பைசா. இது நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு 4 மாதம் இருப்போம், இல்லாட்டா ஒரு 5 மாதம் இருப்போம், அவ்வளோதான். அதை விட அப்புறம் கீழே விவசாயிகள் அறுவடை ஆயிரும், நம்ம பகுதியில் வந்துடுவோம். நாங்கள் மலையில் ஏற்றி அதோடு நல்லா உள்ள தன்காடு இருக்குது. தன்காடுனா இதே மாதிரி சமநல காடுகள்லாம் இருக்குது. அதுகளில் புல்லுகள் இருக்குது. மேலே இது மாதிரி சமக்காடு நிறையா இருக்குது, தட்டாக இருக்கும். அதுகளில் சுனையில் தண்ணி வரும், அந்த மிளகா தண்ணி ஊற்றா வந்துக்கிட்டு இருக்கும். அதில் மாடு தண்ணி குடிக்க அதில் மேய ஒரு 3 மணியை போல் அதான் இறங்கிற மாடு கீழே இறங்க கண்டுக்கு வந்துடும். நாங்களும் அப்படியே மாட்டுகளை அழைச்சிக்கிட்டு கடையில் வந்து சேர்ந்துருவோம். போய் தங்குறதெல்லாம் இல்லையா? இல்லை தங்குற மாடு இருக்குது. அது அந்த பகுதியில் உள்ள மலை மாடு வச்சுருக்கவங்க அவங்க இருப்பு அங்கேயே வச்சுருப்பாங்க தொழு போட்டு. நாங்களும் அந்த காலத்தில் எங்கள் ஐயாக்க காலத்தில் துளு மேலே வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் மேலே இருப்பு வைக்கல, நாங்கள் மேய்ச்சி கடையை தான் போட்டோம் கீழே. அதனால் அந்த காலத்தில் எங்கள் ஐயாக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் இந்த நம்ம நாட்டுக்கே வராமல் மலங்காட்டிலே இருந்திருக்காங்க. இருந்து அங்கேயே இருப்பு வச்சு மாடு மேய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள மலை மாடுக்காரர்களுக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு மாடுகள்லாம் விரும்பி நம்ம மாடுகளை விரும்பி கேட்டு அவங்களுக்கு மாடுகள்லாம் கொடுத்து, அந்த கான்சாவரம் இருக்குது அதிலெல்லாம் இப்போ கிராம சீட்டுக்கு மாடு கொடுத்து, ராஜாவளத்தில் ராஜா தாத்தாராசான்ற ஒருத்தர் அவருக்கு மாடு கொடுத்து, அத்தலவேன்னு சொல்லி ஒருத்தர் பாய் அவர் மாடு வச்சுருந்தார். அவர் வச்சுருந்த அந்த பனி மாடு நாங்கள் கொடுத்த மாடுங்க. அப்படி நிறையா பேருக்கு விரும்பி கேட்டவங்களுக்கெல்லாம் மாடு கொடுத்துருக்கோம். அந்த பகுதியில் மாடு வச்சுருக்காங்க. எல்லாமே அங்கே இருப்பு வச்சு மாடு மேய்ச்சாளுங்க தான். எங்கள் காலத்தில் நாங்கள் இருப்பு வைக்கல, மலையில் மேய்ச்சிட்டு கீழே கொண்டாந்துருவோம். அந்த காலத்தில் போய் மலையில் போய் மாடுகள் மேய்ச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மாடுகள் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு? அன்னைக்கு இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லை. மலங்காடுக்கு போகாமல் இருந்ததுக்கு பிற்பாடு அந்த மாட்டினுடைய மேனியெல்லாம் அன்னைக்கு எவ்வளவோ குறைஞ்சிருச்சு, மேனியும் குறைஞ்சிருச்சு. மேனினா உடம்பு. அம்மை நோயின்றது இந்த மாட்டுகளுக்கு இதுவரை வந்ததே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இதுதான் இந்த மாட்டை அடிக்கிறது. அதே மாதிரி இப்போ அந்த அம்மை நோயின்றது பல மாதிரி மாட்டுகள் தாக்கு. மலங்காடு போகாமல் இருந்ததுனாலதான் அந்த அம்மை நோய் வரும். மலங்காடு போயிருந்தா அந்த அம்மை நோய் வராது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி பல மூலிகை மாடு மேயறதுனால அது எதிர்ப்பு சக்தி உண்டு. இது வந்து இந்த வைக்கக்கூழம், இந்த விஷம் போடுற வைக்கக்கூழம் இதுகளவே எங்கிட்ட திண்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிது. அதே மெயின். இப்போ மாடுகள் ஒரு 4 கால் உள்ள மாடுகள் வந்து விறுவிறுன்னு ஏறிடுங்க. அப்போ மனிதர்கள் வந்து எப்படி போய் மாடுகள் வந்து மேய்ச்சாங்க? அவங்களுக்கு வேற எதுவும் சிரமங்கள் இருந்துச்சா மலைக்கு மேலே போய் மேய்க்க? மாடுகள் போய் தானாவே பாதைகள் விழுந்துரும். மாடுகள் போகுதே, இப்போ 10 மாடு போச்சு அந்த பாதை விரிவாயிரும். அப்போ ஆள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செடி கடி மண்டி கிடைக்கல, அதுக்கப்புறம் மாடு மேய்ஞ்சிருது. மேய்ஞ்சோடனே ஃப்ரீ ஆயிரும். இதே மாதிரி சமாதானம் மேலே மலையில் தட்ட உண்டு. இல்லைங்கண்ணே, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சமவெளியில் மனிதர்களை கூப்பிட்டு மேய்க்கலையே பழைய ஊக்க பொருள் கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். அப்போ நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க? சாப்பாடு தான் கொடுத்தாங்க. சாப்பாடு இந்த பால் தயிர் இருக்க தயிர் வந்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நைட்டு வரைக்கும் பசிக்காது. காலையில் சாப்பிட்றதான் பனம்பட்டையில் பிடிச்சி அந்த ஓலையில் பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பால் தயிருக்கு அவ்வளோ ஒரு பவர். பசிக்காது சுத்தமா. நீங்க சொல்லல நாக்கு வருது. ஆமா, அப்படியே கமகமனு மணக்கம். அந்த அப்படி மத்துட்டு அலசி விட்டுச்சுன்னா எத்தனையோ வரை அந்த போறவங்க அந்த தயிருக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாலுக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குடிச்சா நோய் எதிர்ப்பு நல்லா இருக்கும் இந்த கடமாட்டு பால் அப்படின்ட்டு நாங்களும் வர்றவங்களுக்கு சலிக்காம அந்த காலத்துல இருந்து அது உண்டு. கடையில் இல்லைன்ட்டு திருப்பவே மாட்டோம். அதே மாதிரி திடீர்னு 4 பேர் வந்துட்டீங்கனால அந்த சாப்பாடு அல்ல கடமாட்டு கடையில் விளையும். அப்படியே வெள்ளேன்னு அப்படியே அல்ல சாப்பாடு கொஞ்சோடு சாப்பிட்டாலும் அது ஒரு திருப்தி. அந்த மாதிரி இதில் உண்டு. இப்போ நானுமே நிறைய கடைகளை வந்து போய் பேட்டி எடுத்திருக்கேன். அங்க இடத்துல பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து மக்களுக்கு சோறு போட்டாலோ இல்லை உங்களுக்கு சோறு போட்டாலும் எங்களுக்கு விளையும் அப்படின்றாங்க. ஆமா,
இது எந்த அளவுக்கு உண்மைங்க? இது ஐதீகமா வந்துகிட்டே இருக்கா இல்ல புதுசா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஐதீகம் தான். வேற என்ன ஐதீகம்லாம் இருக்குங்க? இப்ப கெடமாடுகளுக்கு இந்த அழகுமலையானுக்கு நாங்க கண்டு நேர்ந்து விடுவோம் அப்படின்றீங்க. அப்புறம் வேற ஏதாவது கோயில்களுக்கு கண்டுகள் நேர்ந்து விடுவோம் அப்படின்றீங்க. இல்ல கிடை மாட்டு பொங்கல் வைப்போம் அப்படின்றீங்க. இந்த பொங்கல் டயத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற என்ன உங்களுக்கு ஐதீகம்லாம் இருக்குங்க? அதாவது தை மாதம் பொங்கல் கடையில் வைப்போம், தை பொங்கல். இது அதுபோக இப்படி ஒரு சில நேரங்களில் விவசாயிகள் நிலங்களில் பொங்க வைப்பாங்க, அது வச்சுருக்கான். இப்போ இதை விட்டு வெளியேறி நாங்கள் போனோம்னு சொன்னால் அடுத்த ஊருக்கு இந்த தேங்காய் வடை வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஊரோடு சாப்பிடும். இப்போ இங்கே ஒரு மாதம் நின்றுச்சு, இந்த ஊரோடு வெளியூருக்கு அடுத்த ஊருக்கு போகிறதால எங்களுக்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு தேங்காய் வளத்தை வச்சு சாமியை கும்பிட்டு இதோட மாடு சாப்பிடும். அதாவது அப்படிலாம் கடமாட்டுக்கடையினுடைய மகாவிஷ்ணுனுடைய வாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சதாவாக அடமலை பெஞ்சுக்கிட்டும் காத்தி பண்ணார்ல அந்த நேரம் இவங்களுக்கு அந்த தீ பிடிக்கும். ஏன்டா கொட்டை போட முடியாது, தார்பாய் இருக்காது. அடுப்பு பற்ற வைக்கும் போது ஒரு குச்சியை நனைஞ்சிருந்தாலும் சரி, அந்த வாக்கு அந்த காலத்துலேருந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரும் தரையில தான் எல்லாரும் படுப்பாங்க, யாரையும் ஒரு பூச்சி ஓட்ட கடிச்சது கிடையாது. அதான் கேட்கலான் கடிக்காது. இவ்வளவு வெட்ட வெளியில போட்டிருக்கீங்களா, அவ்வளவு பூச்சிகள் வருமே, கடிக்காது. எல்லாம் ஏன்னா அதனுடைய வாகனங்கள் தானே லட்சுமி, அதெல்லாம் பார்க்கணும்னு அந்த பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கல. அந்த காலத்திலேருந்து காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு. எதுவுமே கடிச்சதில்லை, யாருக்கும் கிடையாது. ஆனால் கடையில் இருக்கவங்கள யாரும் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனதும் கிடையாது. ஏன்னா பால் தயிர் சாப்பிட்டதுனால மாடு அமுத்துறேன். அந்த வயலில் இந்த பாம்பு அந்த வயல்களில் மாடு போனோன்னு வெளியேறிடுச்சு. அதிசயமாக பார்த்தேன். அந்த மாடுக்குள்ள இந்த வயது தான் கிட வேண்டும் உண்டி மாட்டை வயலில் அமுத்துறேன் 5:30 மணிக்கு. அந்த பாம்பு அந்த வயலை விட்டு வெளியேறிடுச்சு. அப்போ அதனுடைய ஐதீகத்தினால தான் அது வெளியேறுதுன்றது மாதிரி இருக்கு. முடால இந்த வயல்களில் சில பீடைகள் இருந்தாலும் இந்த மாட்டுக்கு தெரியும். இந்த வயல்களில் சில பீடைகள், ஒரு மினி ஓட்டம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா இதுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால அதுக்கு அந்த அந்த அப்படி ஒரு கிளச்சல் இருக்க நேரம் ஒரு சாமியை கும்பிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டோம்னு சொன்னா அந்த பூமியினுடைய ஒரு பூடைகள் விலகக்கூடிய. அப்ப சனிமொழியில் அடைஞ்சிருக்குவீங்க, மாடு ஓயாம கிளையுது அப்படின்னா அதுல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது ஒரு அறிகுறி காட்டும். அப்புறம் அதுக்கு மால் பண்ணி பொங்க வச்சு பண்ணிட்டாங்கடா மாறு வருஷம் தெரியாது. வயக்காட்டுல வெள்ளாம சரியா பிடிக்கல அப்படின்னா ஒரு கண் பார்வை இல்ல மறுபடியும் ஏதோ நீங்க கூட ஒருத்தர் நினைச்சவங்களுக்கு வெள்ளாம பிடிக்க கூடாதுன்னு சில மாறுபாடுகள் செஞ்சிருந்தாலும் கூட இதை அமர்த்தி பொங்க வச்சு சாமி கும்பிட்டோம்னா அந்த மாறுபாடுகள் அப்படியே மாறிடும். உடனே சம்சாரிகள் இதை வயல்ல அமர்த்தி பொங்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த நம்ம வயலினுடைய பூடைகள் விலகட்டும். சில யாரும் ஒரு கந்திஷ்டி பட்டிருந்தேன் இல்லை ஒருத்தன் நம்மளுக்கு விவசாயம் வரக்கூடாதுன்னு சொல்லி செய்வனைகள் செஞ்சுருந்தாலும் கூட இந்த மாட்டாமத்தி பொங்க வச்சிட்டோம்னா சரியாயிடும். அப்போ மறு வருஷம் அந்த விவசாயம் நல்லா தரமான முறையில் பொலியானக்கூடிய ஒரு வாய்ப்பு.